நாம் இயற்கையில் நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரிய மரங்களை எல்லாம் நட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நம்முடைய ஊராட்சி பகுதியில் இருக்கின்ற புறம்போக்கு நிலங்களில் எல்லாம் மரங்களை நட்டு வருகின்றோம். ஊராட்சியிலே 2 நர்சரிகளை உருவாக்கி இருக்கின்றோம். நர்சரி மூலம் ஆண்டொன்றுக்கு 50,000 மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து அனைத்து பகுதியிலும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுபோக நம்முடைய பகுதியில் இருக்கின்ற பஞ்சாயத்தினுடைய சைட்டில் இருக்கிற அந்த நம்முடைய ரிசர்வ் சைட்டோட இடங்களில் பஞ்சாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட புறம்போக்குகளில் இது மாதிரி மரங்கள் நட்டிருக்கோம். ஏறத்தாழ 12 இடங்களில் நம்ம ஊராட்சியில் இது மாதிரி இடங்களை நட்டிருக்கிறோம். அதே மாதிரி 4 சுடுகாடுகளில் இது மாதிரி நட்டிருக்கிறோம். அது மாதிரி வருஷம் இது மாதிரி செஞ்சிட்ருக்குறோம். அதுபோக பனைமரங்கள் உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஏழர்மை பள்ளத்தினோட 2 பக்கத்துலேயும் பனங்கொட்டைகளை 5-6 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 20-30,000 கொட்டைகளை வாங்கி நட்டுட்டு இருந்தோம். ஆனால் அது ஒழுங்காக கொண்டு வர முடியல. காரணம் என்னென்னா, இந்த பன்னி வந்து அது முளைக்கும் போது அந்த கிழங்குல ஒரு வாசம் வருது, பன்னி தோண்டிடுது. அதுபோக கிழங்குக்கு நம்ம ஆளுகளும் தோண்டிடுறாங்க. அதனால் அதை சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சென்ற ஆண்டிலிருந்து அதை பனங்கொட்டையை பேக்கெட் பண்ணிகிட்ருக்குறோம். சென்ற ஆண்டு 1500 பேக்கெட்டு உற்பத்தி பண்ணோம். இந்த ஆண்டு 10,000 பேக்கெட்டு உற்பத்தி பண்ணணும்னு ஏறத்தாழ ஒரு 7,000 பேக்கெட்டு இப்போ பனங்கொட்டையை போட்டிருக்கிறோம். நம்மளுடைய ஊராட்சியில் ஏறத்தாழ 2 லட்சம் பனங்கொட்டைகளை நட வேண்டும் என்பது இலக்கு. 2-3 ஆண்டுகளில் அந்த இலக்கை எட்டி விடுவோம் என்ற முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ மரம் வளர்க்குறதுனா எல்லா இடத்துலையும் மரத்தை நடுறது நம்ம நோக்கம் இல்லை. முதல்ல அப்படி தான் கன்று நட்டுருந்தோம். ஆனால் மரத்துக்கு என்ன எதிரின்னு பார்த்தா ஆடு மாடுக அப்புறம் தண்ணி, இந்த 2 முக்கியம். ஆடு மாடுக அது கடிச்சிருது, தண்ணி இல்லாமல் கருகிறது. அதனால் என்ன பண்ணோன்னா, கடந்த 3 ஆண்டுகளாக எந்த இடத்துல நடுறோமோ அது முதல்ல இடத்த கொஞ்சம் நிலத்தை பண்படுத்தி சுற்றிலும் வேலி அமைச்சிடுறோம். அதுக்கப்புறம் போர்வெல் போட்டு ட்ரிப் இரிகேஷன் மாதிரி போடும்போது இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் இப்போ விதை வந்து 1000 மரம் வரணும், 1000 செடி உற்பத்தி பண்ணணும்னா 5000 விதை போட்டால் தான் 1000 செடி வரும். 1000 செடி எடுத்து மரம் பண்ணணும்னா 1000 செடி நட்டால் தான் ஒரு 300லேருந்து 500 மரம் உற்பத்தி பண்ண முடியும். அது மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி எழுதணும்னா 20% சக்ஸஸ் பண்ணுறதே, விதையிலிருந்து மரம் வர்றதுக்கு 20% சக்ஸஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது. அதனால் நம்ம நிறைய விதைகளை பேக்கெட் பண்ணி அதை பெருசு பண்ணி இப்போ எல்லாம் ஏறத்தாழ 1 மீட்ரு 2 அடி 3 அடி வளர்த்தி நடுறோம். அப்போ வந்து சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி பனங்கொட்டையாக போட்டால் அதனோட சக்ஸஸ் ரேட்டு விட இப்போ அதை பேக்கெட் பண்ணி நடும்போது 100% சக்ஸஸ் ரேட்டு பனங்கொட்டைக்கு வருது. இந்த செடிகள் பண்ணும்போது இதில் வந்து 80% சக்ஸஸ், இந்த 1 மீட்டர் செடி வைக்கும்போது 80% சக்ஸஸ் வருது. இதுக்கு காரணம் வந்து நாம் எல்லா இடத்துலையும் ட்ரிப் போட்டுக்கிறோம். அதே மாதிரி 100 நாள் ஆட்களை இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய இயற்கைக்கு நாம் செய்கிற உபகாரமாக இருக்குது. நாம் என்ன வாட் வி ஆர் டேக்கன் ஃப்ரம் நேச்சர் வி கிவன் பேக் டு தி நேச்சர் அப்படிங்கிற எதை நம்ம நேச்சர்லேருந்து எடுத்தோமோ, இயற்கையிலிருந்து எடுத்தோமோ அதை இயற்கைக்கு திருப்பி அளிக்க வேண்டும், நம் சந்ததிக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணிகளை செய்து வருகிறோம். இதற்கு நம் ஊராட்சியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த மரங்களை எல்லாருமே அதில் வாக்கிங் பார்த்து போட்டு வச்சுருக்குறோம். அப்போ இந்த வயதானவர்கள் இளைஞர்கள் எல்லாம் அதில் நடக்கிறதுக்கு ஒரு நடந்து போகும்போது அவங்க ஒரு உற்சாகமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதில் எல்லாத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணுறோம். அது போக பலன் தரும் மரங்கள் அதில் வச்சுருக்குறோம். நெல்லி, கொய்யா, நாவல், சீனி புளியங்காய், இது மாதிரி இது பண்ணுறது பறவைகளையும் அதை அட்ராக்ட் பண்ணுது, நம்ம மக்களையும் அதை அட்ராக்ட் பண்ணுது. அதனால் அது வந்து சக்ஸஸாக இருக்குது. நம்ம ஒரு வருஷத்துக்கு 50,000 மரங்கள் நடணுங்கிறத நம்மளோட இலக்கு. அந்த இலக்கு ஆல்மோஸ்ட்டு எட்டி பிடிச்சிட்ருக்குறோம். நானே நட்டேன், நானே வளர்த்தேங்கிறதுக்கு விட இதெல்லாம் நம்ம மரம், உங்கள் மரம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்களுக்கு ஊட்டியிருக்கிறோம். அதே என்னோட பெரிய வெற்றியாக, ஊராட்சியினுடைய வெற்றி. சிக்காரம்பாளையமா அங்கே மரம் நடுறது பணி நடந்து கொண்டு இருக்கும். குழந்தைங்க அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கங்கிற ஒரு பேரை நம்ம பிளாக் லெவலில் அதை எடுத்துருக்குறோம். அதே இது மக்கள் வெற்றி, என்னோடய வெற்றி மட்டும் இல்லை, நம்முடைய மக்களுடைய வெற்றியாக இதை கருதுகிறேன் நான். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை எல்லா இடத்துலையும் பார்க்கட்டும். எது மாதிரி மரங்கள் நடணும்னு விருப்பப்பட்டாங்களோ அந்த மாதிரி மரங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
ஒவ்வொரு வருஷமும் 50,000 மரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அது 5 ரூபா 10 ரூபா ரேட்லேயும் கொடுக்குறோம். ஒரு சிலதுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கெல்லாம் ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டாங்கன்னா ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். ஆனால் என்ன கண்டிஷனு, கண்டிப்பாக அதை மரத்தை வளர்த்தி ஆகணும். இப்போ அதில் ஒரு புது இதாக இந்த ரோட்ரி கிளப் வந்து ஐ ரோட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த மரத்தை அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர்றாங்க. அதுக்கு இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சியை மேட்டுப்பாளையம் ரோட்ரி கிளப்பில் சுரேஷ் அனந்தகிருஷ்ணனுங்கிறவர் எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுகள்.